दत्तात्रेय त्रिमूर्तिरूपा श्रीहरिदत्त கோவிந்தா. டேக் ஒன் பக்தி நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையிலே பலரும் பித்ரு தோஷத்தால் அவதிப்படுகிறோம். வாழ்க்கையிலே சந்தான பிராப்தி இல்லை, ஏதோ மனதிலே ஒரு பயம் சூழ்ந்துள்ளது என்பதை போன்றவை சொல்லி கேட்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் ஐயா, எங்களால் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வதற்கோ பரிகாரங்கள் செய்வதற்கோ எங்களிடம் வசதிகள் இல்லை, எங்கே செல்லுவோம் என்றெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்போ தன் பெயரை சொன்னாலே மிகவும் மகிழக்கூடிய அவதாரம் என்பது தத்தாத்ரேயர். திரிமூர்த்தி அம்சமானவர். பித்ரு தோஷங்கள் உடனே அகல வேண்டும். குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லை, தெரிந்தாலும் எங்களால் முறையாக அவ்வப்போது சென்று வழிபட இயலவில்லை. இந்த தோஷங்கள் எல்லாம் வழிபட்டு சரி செய்யலாம் என்றால் அதற்குரிய பொருளாதார வசதியும் எங்களிடம் இல்லையே, எங்கே செல்லுவோம் என்பவருக்கு உடனடியாக ஒரு மந்திரம் வேண்டும், உடனே அது பலிக்க வேண்டும். எங்களால் வீட்டிலே சுத்தபத்தம் என்றெல்லாம் கடைபிடிக்க வசதிகள் கிடையாது. நாங்களே ஒரு ஃப்ளாட்டில் ஒன்று கொடுத்தனத்தில் இருக்கோம். வேலைக்கு போனால் ராத்திரி வரோம், பகலில் வரோம். எங்களுக்கு ஏற்றதை போல ஒரு பூஜை முறையை சொல்லுங்கள் என்று கேட்டால் அது தத்தாத்ரேயர், அனகா தத்தர் என்று சொல்லுவார்கள். அகா என்று சொன்னால் நாம் ஆகாதது என்போம், வினை என்போம், அது அகா. அனகா என்று சொன்னால் நம்மை துன்பம் அணகாது, நம் பாவங்கள் விலகிவிடும், அது மகாலட்சுமியின் பெயர். அப்பொழுது அந்த மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் என்ற ஒரு அவதாரத்தை எடுத்தார். எதற்காக இந்த அவதாரங்கள் என்று சொன்னால் மனிதனை கடை தேற்றுவதற்காக. அந்த மகாலட்சுமியானவள் வெவ்வேறு நிலையிலே, ஐயா கலியுகத்திலே மக்கள் கஷ்டப்படுகிறார்களே, இவர்களுக்கு ஒரு விடிவு பிறக்காதா, இவர்களுக்கு வாழ்வு சிறக்காதா என்று கேட்க அந்த மகாவிஷ்ணுவானவர் தத்தாத்ரேயர் என்ற ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். எல்லாருக்குமே சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் கோயில் தெரியும். சாரதி என்றால் கிருஷ்ணனை குறிக்கும். கையில் ஆயுதம் இல்லாத கிருஷ்ணன். அங்கே 5 விமானங்கள், பிரணவாகார விமானம். அங்கே சென்று பகவத்கீதையிலே ஒரு 4 வரி படித்தாலும் சரி, அல்லது கீதா ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய நன்னாளிலோ வியாழக்கிழமையிலோ சென்று கிருஷ்ணரின் மகாமந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று 27 முறை ஏதோ ஒரு பக்கம் ஓரமாக நின்று படித்தால் கூட வாழ்க்கையிலே பல்வேறு செல்வ நிலை ஓங்கும்னு தெரியும். அப்போ இவ்வளவு பெற்ற சிறப்பு பெற்ற இந்த கோயில் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே, பல்வேறு யுகங்களாக இருக்கிறதே. அந்த பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டு பயனடைந்தவர் பேர் அத்ரி மகரிஷின்னு பேர். இந்த அத்ரி மகரிஷி என்பவர் தான் மிதுன ராசிக்குரிய மகரிஷி. அத்ரி என்றால் சத்துவ ரஜோ தமஸ்லாம் சொல்றோம் இல்லையா, எல்லா குணங்களையும் கடந்து முக்காலத்தையும் கடந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடிய நிலையிலே அந்த அத்ரி மகரிஷியானவர் அனுசூயா தாயாருடன் தவம் புரிகிறார். எங்க தவம் புரிகிறார்? நம்ம பார்த்தசாரதி பெருமாள் கோயில்ல நரசிம்மர் கிட்ட, லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட தவம் புரிகிறார். ஐயா அந்த லக்ஷ்மி நரசிம்மரை 48 முறை வலம் வருகிறார். இன்றுமே பார்த்தசாரதி பெருமாள் கோயில் சென்று 48 முறை ஒருவர் வலம் வந்துவிட்டு வேண்டி வணங்கி, அது திங்கட்கிழமையோலையோ வியாழக்கிழமையோலையோ செய்தால் சிறப்பு. அப்பா லக்ஷ்மி நரசிம்மா, எங்க வாழ்க்கையில எல்லா நலமும் மிகுந்து இருக்கணும்னா மிகுந்து இருக்கும். அப்போ வருகிறேன் மீண்டும். அவர்களுக்கு தவமகனாக 3 உதிக்கிறார்கள். ஒருவர் துர்வாச மகரிஷி. நம் தர்மபுரி என்று சொல்கிறோமே, அந்த தர்மபுரியிலே விற்றிருக்கக்கூடிய துர்வாச மகரிஷி மிக பெரும் விநாயகரின் பக்தர். மற்றொருவர் சோமன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன். மகாவிஷ்ணுவின் அம்சமாகவே அவதரித்தவர் தத்தாத்ரேயர். துர்வாசர் என்பவர் ருத்ராம்சம், சோமன் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மாம்சம். நம் தத்தாத்ரேயர் மகாவிஷ்ணுவின் அம்சம், மும்மூர்த்தி ஸ்வரூபம். இந்த மும்மூர்த்தி ஸ்வரூபமான தத்தாத்ரேயர்
அகில லோகங்களாலும் பாராட்டப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஜெகத்குருவாக சிறு வயதிலிருந்தே விளங்கினார். ஆத்ம ஞானம், அத்வைத்தம் போன்ற பெரும் தத்துவங்களை சொல்லினும் முக்கியமாக தத்தாத்திரேயர் என்பவர் உடனடியாக ஒருவரது பொருளாதார சிக்கலை சரி செய்வதிலே மிகுந்த கருணை உடையவர். உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா, ஜெய குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா அப்படின்னு சொல்லி பாருங்க. மேஷத்திலே சூரியன் உச்சம் அடையக்கூடிய வீடு. மேஷம் என்பதிலே சூரியன் உச்சம் அடைகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையிலே நினைத்தால் சூரியன் தேவை. மலர்கள் மலர சூரியன் தேவை. அப்போ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் சூரியனுக்கு தினாதிபதியேன்னு பேரு. அங்கே இருக்கக்கூடிய ஆதித்யனுக்கு பெயர் தத்த ஆதித்யன்னு பேரு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையிலே எதுவும் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால், ஓம் தத்த ஆதித்யாய நமஹ, ஓம் தத்த ஆதித்யாய நமஹ, ஓம் தத்த ஆதித்யாய நமஹ, இதை தினமும் காலை ஒரு 4:30 மணிக்கு இல்லாட்டி 5 மணிக்கு எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிங்க. சித்திரை மாதத்திலே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தால், சித்திரை மாதங்கள் எப்பெல்லாம் வருதோ அப்போ வாழ்க்கையில ஒரு பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை தரும். அதை தவிர்த்து உங்களுக்கு வேலையிலே ஒரு அதிகாரத்தை தரும். நாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம், நாம வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, என் வாழ்க்கையிலே வேலையிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குமா அப்படின்லாம் பயம் இருந்தார். உதாரணமாக லக்னத்திலோ 5லோ அல்லது 11ஆம் இடத்திலோ சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டிருந்தால், அல்லது 10ஆம் இடத்திலே சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது வேலையிலே சில பல இடர்கள் இருக்கும். எனினும் நான் சொன்னதை போல தத்த ஆதித்யாய நமக என்று அடிக்கடி சொல்லி வந்தால் அந்த இடர்பாடுகளை கூட அகற்றும். அதே போல அஷ்டமி நாட்கள் வருகிறது. அஷ்டமியிலே பலரும் ஐயா காலபைரவருக்கு பூஜை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். மிக மிக நல்லது. காலபைரவருக்கு அஷ்டமியிலே பூஜை செய்வது மிக மிக நல்லது. அவ்வாறு பைரவருக்கு பூஜை செய்யும் போது காலபைரவருக்கும் நாய்கள் இருக்கும், ஸ்வானத் வாகனம் இருக்கும். அதே போல தத்தாத்திரேயரிடமும் சுற்றி நாய்கள் இருக்கும். தத்தாத்திரேயருக்கு இந்த போன்ற அஷ்டமிகளிலே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமஹ, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவராம அனகா தத்தாய நமஹ என்று சொல்லி வாருங்கள். ஒரு 7 முறையோ 8 முறையோ, உங்களால் எவ்வளோ தடவை முடியுதோ, 27 முறையோ 108 முறையோ சொன்னால் அவ்வளவு சிறப்பு. அஷ்டமிக்கு அஷ்டமியான இதை சொல்லிட்டு வர பாருங்க. இதுக்கு பேரு தத்த ரக்ஷ மந்திரம் என்று பெயர். கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் தவசீலர் அருளியது. அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். வாழ்க்கையில தினமும் பார்ப்பீங்க, எங்கிருந்தோ நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மன தைரியம், செயல்படக்கூடிய ஒரு திறமை எல்லாமே வந்துடும். அப்போ இந்த தத்தாத்திரேய அவதாரத்தின் சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், கார்த்தவீர்யார்ஜுனன் என்று ஒரு இளவரசன் இருக்கான். இந்த இளவரசன் வாழ்க்கையிலே பல்வேறு உடல்நல பிரச்சனைகள், தனக்கு விடிவே வந்து விடாதா என்று மனம் வருந்தி தத்தாத்திரேயரிடம் செல்கிறான். அப்போது தத்தாத்திரேயர் பல்வேறு சோதனைகளை வைத்தாலும் 1000 கரங்களை உடைய கார்த்தவீர்யார்ஜுனாக அவனுக்கு வரத்தை தருகிறார். எனவே மிக பெரும் வலிமையுடையவனாக மாறி உலகத்தையே சக்கரவர்த்தியாக ஆண்டதாகெல்லாம் வரலாறு. அதே போல இன்றும் தத்தாத்திரேயர் நம்மிடம் இருந்து அருளுகிறார். அவ்வப்போது தத்தநாமத்தை சொல்லி வாருங்கள். வாழ்விலே வாஸ்து தோஷம், வண்டி வாகனத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து, கடன் பிரச்சனை போன்றவற்றை தீர்ப்பதிலே இது கண்கண்ட ஒரு மருந்தாக, உள்ளங்கை நெலிக்கனியாக உதவும். மீண்டும் அவரது மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். ஜெயகுரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா. எளிமையான மந்திரம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. அடிக்கடி சொல்லி வாருங்கள். வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேறுவதை அனுபவத்திலே உணரலாம். சிவ சிவ.